சின்னவங்களிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஹெல்த்தியான லட்டு செய்கிறது எப்படின்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு Y2K சமையல். பொட்டுக்கல்லையும் தேங்காயும் யூஸ் பண்ணி தான் இந்த லட்டை நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கப் பொட்டுக்கடலையை ஒரு பேனில் போட்டு லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். பொட்டுக்கல்லையை நல்லா ஃப்ரை பண்ணணுன்ற அவசியம் இல்லை, அது லைட்டாக சூடானாலே போதும். பொட்டுக்கல்லையை சூடு பண்ணி சேர்த்துனா லட்டோட வாசனை நல்லாயிருக்கும். ஸோ நம்ம சூடு பண்ணிக்கிறோம். பொட்டுக்கல்லையை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சிக்கலாம். அரைச்ச பவுடரை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஒரு கப் தேங்காய் துருவலை அதே பேனில் போட்டு வறுத்துக்கலாம். ஒரு கப் தேங்காய் துருவலையும் ஒரே டைமில் போட்டு வறுக்காமல் அதை ரெண்டாக பிரித்து தனித்தனியாக வறுத்துக்கலாம். தேங்காயோட கலர் மாறுற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். அதோட வாசனை நல்லா வர வரைக்கும் அதை வறுக்கணும். தேங்காயோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு அதை நல்லா வறுத்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்க பவுடரோட நம்ம இப்போ வறுத்த தேங்காயும் சேர்த்துக்கலாம். அந்த தேங்காயோட சூட்லேயே தான் நம்ம சர்க்கரையும் ஆட் பண்ண போகிறோம். எந்த பவுலில் நம்ம தேங்காய் எடுத்தோமோ அதே பவுலில் அந்த அளவுக்கு சர்க்கரை எடுத்து ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். பாதி அளவு தேங்காய் தான் நம்ம வறுத்துருக்கோம். ஸோ அதே பாதி அளவு சர்க்கரையை அது மேலே தூவிக்கலாம். இப்போ திரும்பவும் அதே மாதிரி நம்ம பாதி வச்சுருக்க தேங்காயை நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். தேங்காய் எந்த அளவுக்கு வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு லட்டோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த லட்டு சீக்கிரம் கெட்டு போகாமலும் இருக்கும். ரெண்டாவதாக வறுத்த தேங்காயும் பவுலில் ஆட் பண்ணி அது கூடவே நம்ம மிச்சம் வச்சுருக்க சர்க்கரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே கடாயில் 25 கிராம் எள்ளை ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கலாம். இந்த லட்டுக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்குறதுனா அது எள்ளு தான். அது நமக்கு தேவையான அளவு கூட ஆட் பண்ணிக்கலாம். வறுத்த எள்ளையும் பவுலில் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சேனலுக்கு நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அது கூடவே 100 ml சுடுதண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு ரொம்ப கொலன்னு இல்லாமல் கொஞ்சம் உதிரியாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கலாம். அப்போ தான் நம்ம பிடிக்கிற லட்டு கரெக்டான ஷேப்புக்கு வரும். பாருங்கள், மாவை இப்படி உருண்டை பிடிச்சா அப்படியே இருக்குது. இதுதான் சரியான பதம். இதை இந்த மாதிரி லேசாக ப்ரெஸ் பண்ணி 15 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாவை நல்லா பொடிச்சு விட்டுக்கலாம். நல்லா உதிரியான மாவை லட்டு மாதிரி ஒன்றொன்னா உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா டேஸ்டியான ஹெல்த்தியான தேங்காய் லட்டு ரெடி ஆயிடுச்சு. இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. ஸோ சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிட்லாம். இந்த ஈஸியான ஹெல்த்தியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.